பன்னீர் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 10 போல் சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால 3. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. கம்மியாக தயிர் ஆட் பண்ணால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். வேக வச்ச சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையான தண்ணியும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.